வணக்கம். இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பாதுகாப்பு. ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை இல்லையா? இதுக்காக நாம ஸ்ரீவத் சுவாமி சித்பவானந்தர் அவரோட தினசரி தியானம் புத்தகத்துல ஆகஸ்ட் 29, அதாவது ஆவணி 14க்கான சிந்தனை எடுத்திருக்கோம். நம்ம நோக்கம் என்னன்னா, உண்மையான நிலையான பாதுகாப்புனா என்ன, அது எங்கிருந்து நமக்கு கிடைக்குது, இது இந்த தியானம் வழியா கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். இதோட மைய கருத்தே ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கு பாருங்க. பரம்பொருளே, நான் யாண்டும் உனது பாதுகாப்பில் இருந்து வருகிறேன். அதை நான் மறவாதிருந்தால் எனக்கு குறையொன்றும் இல்லை. இந்த ஒரு வரியிலேயே ஒரு பெரிய தத்துவம் இருக்கு மாதிரி தோணுது. இதுதான் இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். ஆமா, கண்டிப்பா. இதுல உடனடியா கவனிக்க வேண்டிய விஷயம், எது நிஜமான பாதுகாப்பு, எது பாதுகாப்பு மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குதுங்கிற வேறுபாடு தான். நாம பொதுவா செல்வம், செல்வாக்கு, பதவி இதையெல்லாம் பெரிய பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த தியானம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? செல்வமும் செல்வாக்கும் நமக்கு நல்ல பாதுகாப்பு ஆக மாட்டா, அவை நொடிப்பொழுதில் அழிந்து போம் அப்படின்னு. இது கிட்டப்பட்ட ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. உண்மைதான். ஆனா நடைமுறையில பார்க்கும்போது பணம், அதிகாரம் இதெல்லாம் ஒருவித பாதுகாப்பு உணர்வை தருதே. அவை நொடிப்பொழுதுல அழியும் அப்படிங்கறது அறிவுக்கு புரிஞ்சாலும் மனசு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஏன் இந்த தியானம் இவ்வளவு அழுத்தமா உலக விஷயங்களை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுது? அது ஒரு நல்ல கேள்வி. இந்த தியானத்தோட பார்வை என்னன்னா, நாம பாதுகாப்புன்னு நினைக்கிற இந்த விஷயங்கள் அதோட இயல்பிலே நிலையற்றவை, மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற செல்வம் நாளைக்கு இல்லாம போகலாம். செல்வாக்குங்கிறது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத பொறுத்தது, அதுவும் நிச்சயம் இல்ல. நொடி பொழுதுங்கிறது ஒரு கவித்துவமான சொல்லாடலா இருந்தாலும் அதோட அர்த்தம் அது மேல முழுசா நம்பிக்கை வைக்க முடியாதுங்கிறது தான். அது உண்மையான ஒரு நிரந்தரமான அஸ்திவாரமா இருக்காது. சரி, புரியுது. அப்போ நிலையான உண்மையான பாதுகாப்பு எங்க இருக்கு? இங்கேதான் அந்த அருமையான ஓமை வருது. ஓடும் நதிக்கு அதன் உற்பத்தி ஸ்தானம் உயிர் ஊட்டுகிறது. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. நதி எங்கிருந்து வருதோ அந்த மூலம் அதுக்கு தொடர்ந்து சக்தியை கொடுக்குது. அதே மாதிரிதான் தெய்வத்திடமிருந்து ஓயாது வரும் பேரியல்பே நமக்கு நல்ல பாதுகாப்பாகிறது. இங்க பேரியல்புங்கிற வார்த்தை முக்கியம். இது இறைவனோட அந்த மாபெரும் தன்மை, அவரோட கருணை, சக்தி, இப்படி பல அர்த்தம் சொல்லலாம். நதிக்கு அதோட மூலம் மாதிரி நமக்கு அந்த பரம்பொருள்கிட்ட இருந்து வர்ற அந்த அருள், அந்த சக்தி தான் உண்மையான பாதுகாப்பு. அந்த தொடர்பு தான் முக்கியம். அது வற்றாதது, மாறாதது. ஓஹோ, அப்போ உலக பொருட்கள்லாம் நதியோட ஓட்டம் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா நதியோட மூலம் மாதிரி பரம்பொருள் நிலையானது. அந்த மூலத்தோட நாம தொடர்புல இருக்கிறது தான் நிஜமான பாதுகாப்பு. இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கேக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுற விஷயம். இதை இன்னும் ஆழமா சொல்றதுக்கு தான் பத்திரகிரியாரோட பாடலையும் இங்க கொடுத்திருக்காங்க. அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம்போல் திரிவது இனி எக்காலம். இங்க அத்தன்னா இறைவன். அவரோட இருப்பிடத்தை, அதாவது அவரோட மெய்நிலையை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து செத்த சவம்போல் திரியறது எப்போன்னு கேக்குறார். இந்த செத்த சவம் போல் அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப தீவிரமா படுதே. இது உலகத்தையே விட்டுறணும்னு சொல்லுதா, இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? இது இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? இது ஒரு முக்கியமான நுணுக்கம். செத்த சவம் போல்ங்கிறத நேரடியா எடுத்துக்க கூடாது. இது ஒரு தீவிரமான பற்றற்ற நிலையை குறிக்குது. அதாவது உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டதுனால பாதிக்கப்படாம, வெறுப்புக்கு ஆளாகாம, எதுக்கும் கலங்காம இருக்கிற ஒரு மனநிலை. வெளி உலகத்துல எல்லாம் நடந்துகிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. இது உடலால சவ மாதிரி இருக்கிறது இல்ல, மனசால பற்றற்ற இருக்கிறது. நிலையற்ற உலகப் பொருட்கள் மேல இருக்கிற அந்த ஆசைய பற்ற விட்டுட்டு நிலையான அந்த அத்தன் மேல கவனம் வைக்கிறது தான் உண்மையான பாதுகாப்புக்கு வழின்னு இந்த பார்வை சொல்லுது. ஓகே ஓகே, இப்ப நல்லா புரியுது. அப்போ சுருக்கமா சொன்னா, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் தற்காலிகம், நம்ப முடியாது. நதிக்கு மூலம் மாதிரி இறைவன் கிட்டந்து வர்ற அந்த அருள்தான் உண்மையான வற்றாத பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நாம உணரணும்னா, பத்திரகிரியார் சொல்ற மாதிரி மனசளவுல உலக பற்றுகளை விட்டுட்டு செத்த சவம் போல் அந்த இறைவனோட இருப்ப, அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து உணரணும். ஆக இந்த தியானத்தோட உண்மையான சாரம் அல்லது அந்த மையப்புள்ளிங்கிறது வெறும் நம்பிக்கையோட நிக்காம அந்த இறை பாதுகாப்ப, அதை நான் மறவாதிருந்தால் எனக்கு குறை ஒன்றுமில்லைன்னு சொல்ற மாதிரி தொடர்ந்து நினைவுல வச்சுக்கிறது தான். அந்த மறக்காம இருக்கிறது தான் முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க.
அந்த மறவாமைங்கிறது ஒரு செயல்பாடுள்ள நிலை. சும்மா கடவுள் இருக்கார்னு நம்புறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கணமும் அந்த உணர்வோட அந்த பிரக்ஞையோட இருக்கிறது. அதுதான் குறையில்லாத நிலைக்கு நம்மை கொண்டு போகும்னு இந்த தியானம் சொல்லுது. சரி, அப்போ இந்த ஆழமான பார்வை நமக்கு ஒரு தெளிவு கொடுக்குது. உண்மையான பாதுகாப்பு வெளியில இல்ல, அது நமக்குள்ள அந்த பரம்பொருளோட இருக்கிற நம்ம தொடர்புல இருக்கு. அத நாம மறக்காம இருந்தா போதும். ஆமா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம இந்த தியானத்தோட ஆழத்தையும் பத்ரகிரியாரோட அந்த தீவிரமான பற்றற்ற நிலை பற்றியும் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்துல குடும்பம், வேலை, சமூகம்னு எத்தனையோ பொறுப்புகள், ஈடுபாடுகள் இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல இருக்கும்போது இந்த அத்தன் இருப்பிடத்தை தேடுறதும், சுவாமி சித்பவானந்தர் சொல்ற அந்த இறை பாதுகாப்ப மறவாமல் உணர்றதும் எப்படி சாத்தியம்? உலக ஈடுபாடுகளுக்கும் இந்த உள்முகமான தேடலுக்கும் நடுவுல ஒரு சமநிலை எப்படி கொண்டு வரது? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.